823 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் நவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான மாதிரி புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இது குறித்தான விரிவான விவரங்கள். கௌதமி வணக்கம். சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான பேருந்து நிலையங்களில் பிராட்வே பேருந்து நிலையமும் ஒன்று. அதாவது கோயம்பேடு அந்த பேருந்து நிலையம் திறக்கப்படுவதற்கு முன்னதாக வெளியூர் செல்லக்கூடிய பேருந்துகள் அங்கிருந்துதான் அதிக அளவிலே இயக்கப்பட்டன. தற்போது அங்கு குறைவான அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட சென்னையினுடைய மிக முக்கியமான இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய பேருந்து நிலையமாக இருந்து வருகின்றது. நாளுக்கு நாள் அங்கு அந்த பேருந்துகளை இயக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையும் அந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இட நெருக்கடி காரணமாக அதை வசதியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே அதனை உணர்ந்து தமிழக அரசு பிராட்வே பேருந்து நிலையத்தை புதுப்பிக்க, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிதாக அதிகமான பயணிகள் வசதிகளுடன் சேர்ந்து அதனை பயணிக்கக்கூடிய வகையிலே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலே நவீன திட்டத்தோடு அந்த புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான மாதிரி புகைப்படங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதைத்தான் நாம் தற்போது திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு ஒரு சாதாரண பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த கட்டிடம் தான் இருந்து வருகின்றது. அங்கு பேருந்துகள் எளிதாக உள்ளே நுழைந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு சிரமம் இல்லாமல் வெளியில் வர முடியாத சூழல் இருக்கின்றது. அதே போல அதிகமான பயணிகள் வரும்போது பல மாடிகள் கொண்ட அந்த ஒரு பேருந்து நிலையமாக உருவாக்கப்பட்டு அதில் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், ஓய்வறை, அவர்களுக்கு தேவையான அந்த கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோடு சேர்த்து நவீன முறையிலே கட்டுவதற்கான அந்த மாடல், அந்த பில்டிங்ஸ் எப்படி இருக்கும், அந்த கட்டிடம் எப்படி அமையப் போகிறது என்பதற்கான ஒரு மாதிரி வடிவம் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த திட்டத்திற்காக சுமார் 800 கோடி ரூபாயில் நிதி ஒதுக்கப்படும் என்று ஏற்கனவே அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்திருந்தார். எனவே அதற்கான முதற்கட்ட பணிகள் தற்போது தொடங்கி இருக்கின்றது. விரைவில் அந்த பேருந்து நிலையமானது முற்றிலுமாக இடிக்கப்பட்டு தற்காலிகமாக பேருந்துகள் தீவுத்திடல் அருகிலிருந்து இயங்கும் என்றும் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த புதிய பேருந்து நிலையம் எப்படி அமையப் போகிறது என்பதற்கான அந்த 4 மாடல்கள் இதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 மாடல்களில் ஏதாவது ஒன்றை அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் தேர்வு செய்து இந்த புதிய கட்டிடம் விரைவில் கட்டப்பட உள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.